கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவர்கள் 10 பேர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அமைக்கப்பட்ட மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் சிகிச்சை அளித்து வருவது மக்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் நிலையில் கிராமத்தின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நோய் தொற்றும் அபாயத்தில் இருக்கும் கழிவுநீர் கால்வாயை கடந்தும் சுகாதார சீர்கேடான சூழ்நிலையில் வசித்தும் மாணவர்கள் பள்ளி சென்று வரும் இந்த அவலம் கள்ளக்குறிச்சி அடுத்த அணைக்கரை கோட்டலம் கிராமத்தில்தான். இதில் அவலத்தின் உச்சமாக கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் 10 பேர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருப்பது மக்களை அச்சத்திற்குள்ளாக்கி கதிகலங்கு செய்திருக்கிறது. இப்போ தீபாவளியிலிருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதனால் மஞ்சள் காமாலை அதிகமாக பரவுது. இப்போ என் பையன் எங்கள் வீட்டில் ஒரு 2 குழந்தைக்கு வந்துருக்கு. இப்போ அடுத்தது 3வது குழந்தை ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ என் பெரியமானுக்கு 6வது படிக்கிறான். 6வது இப்போ அவனுக்கு அதிகமாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சேன், பார்த்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிறேன். இப்போ கேம்ப் ஒன்று நடத்தினாங்க. இந்த தண்ணி பிரச்சனால ரொம்பவும் அந்த கெமிக்கல் வருது, புழுலாம் மிதங்குது, அது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணலாம். இந்த பைப்பு ரோட்டில் அதிகமாக டேமேஜ் ஆகுது, அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகுது. உடனே அது சீர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணலாம். எங்கள் குழந்தைக்கு மட்டும் இல்லை, 10 பிள்ளைக்கு 15 பிள்ளைக்கு மேலே வந்துருக்கு. புழுக்கள் இல்லாமல் தண்ணீரை பார்ப்பதே அரிது என்று இந்த கிராம மக்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேங்கியிருக்கும் தண்ணீரால் டெங்கு தொற்று பரவும் அபாயத்தில் மஞ்சள் காமாலை வந்தது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகிறார்கள் கிராம மக்கள். இதனிடையே கிராமத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக சொல்கின்றனர். அதிலும் சென்னையில் அரசு மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் திடீரென பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் செவிலியர்கள் சிகிச்சை அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு நிறையா மஞ்சள் காமாலை வந்துக்கிட்டு இருக்குது. ஊரில் சுகாதார கேடு அதிகமாக இருக்குது. ட்ரைனேஜெலாம் தண்ணி அப்படியே நிற்கிது. அங்கங்கே கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு முகாம் ஒன்று நடத்தி வீடு வீடாக பார்த்து நடத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த அவலத்துக்கிடையே சாலைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் குழாய்கள் அடிக்கடி சேதமடைவதாகவும் அதை சீர் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் செவிசாய்த்து மக்களை இன்னலில் இருந்து காக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.